நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அதனாலதான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்க. இல்ல நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்ற வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு 2K ப்ரீவெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஜெயவீர் ரொம்ப கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு அதனால